செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் என்ற பகுதியில் பாலாற்றில் சிக்கிக் கொண்ட 3 பேரை மீட்புப் படையினர் தற்போது பத்திரமாக மீட்டிருக்கின்றனர். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு அருகே பாலாற்றில் சிக்கிய காஞ்சிபுரம் மாவட்டம் காவூர் கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மாடு மேய்க்க சென்ற மூவரும் பாலாற்றின் நடுத்தட்டில் நின்றபோது திடீரென வந்த வெள்ளப்பெருக்கால் சிக்கியிருக்கின்றனர். அவர்களை மீட்புப் படையினர் தற்போது 3 பேரையும் ரப்பர் படகு மூலமாக பத்திரமாக மீட்டிருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் என்ற பகுதியில் பாலாற்றின் குறுக்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அதில் தத்தளித்துக் கொண்டிருந்த 3 பேர் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் திவ்யா. செங்கல்பட்டு அடுத்த திம்மாவரம் பகுதியில் பாலாற்றையொட்டி மாடு மேய்க்க சென்று ஒரு பெண் உட்பட 3 பேரை தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா காவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கௌதமி, அஜித் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தி உட்பட 3 பேரும் நேற்று தினம் பாலாற்று பகுதியில் மாடுகளை மேய்ப்பதற்காக திம்மாவரம் பகுதியில் உள்ள பாலாற்றையொட்டி மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தனர். அப்போது ஆற்றில் அளவிற்கு அதிகமாக தண்ணீர் வந்துள்ளது. அதனை கவனிக்காமல் பாலாற்றின் நடு திட்டத்தில் 3 பேரும் தத்தளித்தனர். அவர்களின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து விசாரித்த போது மாடு மேய்க்க வந்ததாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் செங்கல்பட்டு தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் ரப்பர் படகுகள் மூலம் தண்ணீரில் தத்தளித்த ஒரு கன்றுக்குட்டி மற்றும் ஒரு பெண் உட்பட 3 பேரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.